அம்மா ரேணுகா, போன ஜென்மத்துல நீ என்ன புண்ணியம் பண்ணியோ எனக்கு தெரியாது. என் வேலு மாதிரி ஒரு பையன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான். இனிமே உனக்கு எந்த கவலையுமே இருக்காது, எந்த குறையும் இருக்காது. அவன் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்குவா. இங்க பாருங்கம்மா, என்னால நடந்தது எல்லாம் நம்பவே முடியல. இந்த பையன் இருக்கானே, கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம என் கூடயே தங்கிடுவானோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நிச்சயமும் பண்ணிக்கிட்டான். வேலை இருக்கானே, சுத்தமான தங்கம். அவனை மாதிரி ஒரு மருமகப்புள்ள கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்க. சரி சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே நான் கொஞ்சம் சொந்த வேலையும் பார்த்துக்கிறேன். வள்ளி, கார்ல பத்திரிக்கை வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா. சரிப்பா. மேடம் மேடம் இருங்க மேடம், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயா இருங்க ஐயா, நான் நீ எங்க? ஐயா என்னங்க? விடு. உங்க வீட்டு நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் இருக்கு. நீங்க எல்லாருமே அப்படியே குடும்பத்தோட அங்க வந்துடணும். என் பொண்ணு வள்ளிய வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்தாப்பா. ஐயா வாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவசியம் வந்துடணும். எதுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம்? அது நம்ம வீட்டு விசேஷம் ஐயா. கட்டாயம் நாங்க எல்லாரும் வந்துருவோம். நீங்களும் கண்டிப்பா குடும்பத்தோட வரணும். கண்டிப்பா வந்துருங்கய்யா. கண்டிப்பா வந்து. ஐயா என்னங்கய்யா, என்ன மறந்துட்டீங்க? ஏய், நீயும் கட்டாயம் வந்துரு. சரிங்கய்யா. அப்போ ரொம்ப சந்தோஷம். வேலு, நான் கிளம்புறேன். ஐயா நானும் வரேங்க. ஏய், நானும் என்ன கூட வரேன். இப்பதானடா உனக்கு நிச்சயமா இருக்கு. நீ போ, பொறுமையா வா. சரிங்க. வள்ளி, சொல்லிட்டு வாமா.